கர்த்தர் எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் அவர் பேசுவார். ஆண்டவரை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் ஏமாற்றம் அடைவதே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. ரொம்ப வருத்தமான ஒரு வார்த்தை, வேதனை நிறைந்த ஒரு வார்த்தை. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தவங்க, எங்கே போனால் அவரை பின்பற்றி சென்றவர்கள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட திவ்ய போதனைகள் எல்லாம் அருகிலிருந்து அப்படியே கேட்டவங்க, காதார கண்குளிர அவர் செய்த அற்புதங்களை பார்த்து பிரமிப்படைந்தவர்கள். அல்லேலூயா. ஆனால் இப்போ இயேசு கரையில் நிற்கிறாரு. அவரோடு கூட 3 வருஷம் பழகியிருந்த, நன்கு அறிந்திருந்த சீஷர்களுக்கு நிற்கிறது யாருன்னு தெரில, இயேசுன்னு தெரில. எப்படி இருந்துக்கும்? இயேசுவின் மனநிலையை இந்த வார்த்தையை நான் வாசித்த போது தியானிக்க ஆரம்பித்தேன். எப்படி இருந்திருக்கும்? இயேசுன்னு கூட தெரியாமல் அந்த ஆட்கள் அப்படியே பார்க்குறாங்களே. அப்போ இந்த ஆண்டவர் என்ன அறிய விரும்புகிறார்? தன்னை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவரை எப்படி அறியணும்னு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தை எனக்குள் உண்டான போது, இந்த ஆண்டுடைய உள்ளம் 3 காரியங்களை நம்மிடத்தில் அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இயேசு அறிய விரும்பும் 3 காரியங்கள். முதலாவது ஒரு விஷயம், அசைவில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோமா, அதை அறிய விரும்புகிறார். உறுதியானவர்களாய் நாம் இருக்கிறோமா, ஸ்திரத்தன்மை உடையவர்களாக இருக்கிறோமா, அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, இது எதில் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் இருக்கா, இது ஆண்டவர் அறிய விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது அந்த கடைசி தருணத்தில் அவர் தெளிவாக தாம் படப்போகிற பாடுகளை விவரித்து கூறினார். தன்னுடைய மரணத்தை அவர்களுக்கு அறிவித்தார். அதோடு கூட உயிர்த்தெழும் நற்செய்தியும் அவர்களுக்கு 3ஆம் நாளில் உண்டுன்னு சொல்லி போனார். ஆனால் பாருங்க, யாருமே அவர் உயிரோடு எழும்புவார்னு எதிர்பார்க்கல, நம்பல. கல்லறைக்கு அதிகாலையில் விடியற் காலத்தில் ஓடின அந்த ஸ்திரீகள், சகோதரிகள், தாய்மார்கள் கூட இயேசு உயிர் தெழுந்துட்டாரா இல்லையான்னு பார்க்க போல. மரித்த இயேசுவுக்கு அவசரமாக ஓய்வு நாள் வந்ததுனால அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை நிச்சயில சரியா செய்யலை. அதனால இந்த விட்ட குறை தொட்ட குறைமாங்க பார்த்தீங்களா, இதை சரி பண்ணுறதுக்கு தான் நிறைய கந்த வர்க்கங்கள் பரிமளத்தோடு நினைச்சிக்கிறாங்க. வேகமாக ஓடினாங்க. ஓடும்போது தான் ஐயோ உள்ளே போட்டு ஆண்டவரை வச்சு ஒரு கல்லை புரட்டி போட்டாங்களே, இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் அப்படின்னு தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டு இருக்க கண்டார்கள். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம வருவோன்னு தெரிஞ்சு யார் இந்த கல்லை புரட்டினா? வந்து பார்த்தா யாரும் இல்லைங்க, இயேசு இல்லை. அங்கே தூதர்கள் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் என்னம்மா தேடி வந்திருக்கீங்க? இப்போ இந்த அம்மாமார் போடுறாங்க வேகமா, ஐயா இயேசுவை காணுயா, அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாமார் பேசினதை நம்ம சீசர்கள் யாரும் பிலீவ் பண்ணல. உடனே பாருங்க, பேதுரு, யோவான் எல்லாம் தட்ட நினைச்சிறாங்க, ஓடுறாங்க. அதில் யோவான் ரொம்ப இளமையானவன், வேகமாக ஓடிட்டார். பேதுரு கொஞ்சம் சீனியர், கொஞ்சம் ஸ்லோவாக நினைச்சிறாரு, ஓடுறார். ஆனால் கல்லறை கிட்ட வந்தோடனே ஜூனியருக்கு கொஞ்சம் பயந்தான். உள்ளே போய் எப்படி பார்க்க கல்லறைலாம். ஆனால் சீனியர் கொஞ்சம் தைரியமான ஆள், உள்ளே போயிட்டார். பேதுரு உள்ளே போனால் இயேசுவை சுற்றி இருந்த அந்த துணி ஒரு ஓரம் அணைச்சிது இருக்கு, ஆளை காணும். அல்லேலூயா. தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். போய் அவர் சகோதரர்கள்ட்ட நீங்கள் என்னச்சீங்க, இந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு. இப்போ மரியாள் பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க. திரும்பி அந்த அம்மா கல்லறையின் அருகில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் பாருங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நின்றார். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அந்த அம்மாவுக்கு அது இயேசுன்னு தெரில. ஏன்னா வெள்ளிக்கிழமை இயேசுவை பார்த்த கோலமே வேற. ஆனால் இப்போ மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறாரு. அவர் அடையாளம் தெரில. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா இயேசுவை எங்கேயாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கய்யா, நான் போய் அங்கே எடுத்துக்கிறேன்றான். அப்போ தான் இயேசு பேரை சொல்லி கூப்பிட்ற, மரியாளே. இந்த பேர், இந்த வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோன், இது இயேசுநாதருங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிட்டு, ரபுனின்னு வந்தா பாருங்க, என்னைய தொடாதம்மா,
இன்னும் என் பிதாவின் இடத்தில் நான் என்ன செய்யலை, ஏறி போகலை. முதல்ல என் சகோதரர்கள்ட்ட போய் சொல்லு, நான் உயிரோட எழுந்துட்டேன்னு போய் சொல்லு. இப்போ பாருங்க, ஒரு அதிர்ச்சி தான், ஆச்சரியம்தான். இந்த அம்மா வேகமாக இப்போ என்ன செய்கிறாங்க, சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் யாருக்குமே அப்படி ஒரு எண்ணமே இல்லை பாருங்களேன். எம்மாவூருக்கு 2 சீசர்கள் நடந்து போகிறாங்க. 2 பேரும் பரிதாபமாக போகிறாங்க, சோகமாக போகிறாங்க. அவங்களோட இயேசு சேர்ந்து போகிறாரு. என்னப்பா ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவங்க, ஐயா என்ன நீங்கள் ஊருக்கு புதுசா, உங்களுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாதா, எருசலேமில் நடந்ததை கேள்விப்படலையா? இயேசு அடித்து அநியாயமாக கொண்டுட்டாங்கய்யா, படுபாவிங்க பாடாப்படுத்தி சிலுவையில் அடித்து என்ன செஞ்சிட்டாங்க, தொங்க விட்டுட்டாங்கய்யா, எங்களை விட்டு அவர் போயிட்டாரியான்றாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு வேத வசனங்கள் அவர் என்ன செய்கிறார், விளக்கி விவரித்து காண்பிக்கிறார். இப்போ வசனத்தை அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்த இடம் வந்துட்டு இப்போ இயேசு சற்று அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பிக்கிறார். அப்போ தான் பாருங்கள், நல்லவனுங்க அவனுங்க. ஐயா மாலை நேரம் ஆகிட்டு, நீங்கள் எங்கள் கூட ராத் தங்கிட்டு காலையில் என்ன செய்யலாம், போகலாம், டின்னர் வீட்டில் ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு வருந்தி கூப்பிட்டாங்க. இப்போ 2 பேரும் கூப்பிட்டதுனால இயேசு அவங்களோட போகிறார். வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது அவர் வழக்கம் போல் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிக்கிறாரு. கண்ணு திறந்துட்டு, ஆகா இது யாரு, ஜீசஸ். ஆமென். இயேசுன்னு தெரிஞ்சோன்னா மறைஞ்சிட்டார். எதுக்காக எம்மாவூருக்கு வந்தானுங்கன்னு தெரில. 8 மைல் ரொம்ப சோகமாக நடந்து வந்தாங்க. இப்போ இருக்க முடியல, ராத்திரியாவது பகலாவது இயேசு உயிரோடு எழுந்துட்டார். ஓடு திரும்ப எருசலேமுக்கு வேகமாக ஓடி வராங்க. இப்போ பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ள சீசர்கள் டீம் உட்கார்ந்துருக்கு. இயேசு உயிர் தெழுந்தார் பேசுகிறாங்க. நமக்கு ஒன்றும் விளங்கலை. மரியாள் என்னன்னா நான் பார்த்தேன்றா. அல்லேலூயா. எம்மாவூருக்கு போன சீசர்கள் என்னன்னா நாங்கள் பார்த்தோன்றாங்க. ஐயோ இது ஒன்றுமே புரியலையே, இயேசு உண்மையில உயிரோட இருக்கிறானா அப்படின்னு நினச்சிருக்கும் போது பூட்டி இருந்த ரூமுக்குள்ளே இயேசு வந்துட்டு, உங்களுக்கு சமாதானம். யார் அது? கதவை தட்டலை, காலிங் பெல் அழுத்தலை, பேதுருன்னு கூப்பிடலை, யோவான்னு கூப்பிடலை, யாக்கோவேன்னு கூப்பிடலை, ஒரு சத்தமும் கேட்கல. உள்ளே வந்து நிற்கிறாரு. பயப்படாதீங்கப்பா, நான் தான், வா சேரக்குடி பக்கத்தில் உட்காரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா கொண்டு வா. அல்லேலூயா. மீன் ஃப்ரைலாம் நினைச்சிக்கிறாரு, சாப்பிட்றாரு பாருங்க. அன்னைக்கு பார்த்து தோமா இல்லை. ஆமென். இப்போ சீசர்கள் தோமா வந்தவொன்னே சொல்கிறாங்க, தாமஸ் விஷயம் தெரியுமா, உண்மையிலே இயேசு உயிரோடு இருக்காரியா? அவன் பார்த்தான், டேய் உங்கள் எல்லாருக்குமே உண்மையில் ஏதோ என்ன செஞ்சுட்டு ஆயிட்டு, அதனால் ஐ எம் சாரி ஃபார் யூ. உங்களை நினைக்கும் போது எனக்கு உண்மையில் எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னெல்லாமோ வாய்க்கு வந்தபடி என்ன செய்கிறீங்க. நான் அவர் உயிரோடு இருக்கிறத பார்த்தா தான் நம்புவேன். அது சும்மா கிடையாது. என் விரலை என்ன செய்யணும், விழாவில் போடணும், கையில் ஆணி அடித்தான் பார்த்தி அந்த ஓட்டையை நான் தடவி பார்க்கணுன்ட்டு. 8 நாள் கழித்து இயேசு வராரு. தாமஸ் வாப்பா. அப்போ தான் பாருங்கள், அந்த 20வது அதிகாரம் அந்த கடைசியில் எழுதப்பட்டிருக்கு. 29வது வசனத்தில், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அப்போ இயேசு என்ன அறிய விரும்புகிறார் தெரியுமா, உங்கள்கிட்டையும் என்கிட்டையும்? அவர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை அறிய விரும்புகிறார். அதில் நம்ம அசைவில்லாதவர்களாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மரித்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கலை. ஆமென் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ மகான்கள், மார்க்கத்தை ஸ்தாபித்த தலைவர்கள், நல்ல போதனைகளை செய்தவங்க, ஜனங்களை தங்களை பின்பற்றி செல்ல அநேக அற்புதங்களை அடையாளங்களை காண்பித்து தங்களுடைய சாம்ராஜ்யங்களை, தங்களுடைய எல்லாவற்றையும் ஸ்தாபித்து என்னெல்லாமோ செஞ்சுட்டு போனவங்க போனதோடு அவ்வளோதான். ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அவர் 3ஆம் நாளில் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? இந்த விசுவாசத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அசைவில்லாதவர்களாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் அத்தனை பேரும் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மரித்தாலும் பிழைப்போம். இது இயேசு தெளிவாக சொல்லிட்டார், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அவன் பிழைப்பாங்கிறதுக்கு மரித்தோரில் முதற் பலனா இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கணும். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலை, முடியலை. நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. அப்போ அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பதற்கு ஆதாரமாக தான் இயேசு மரணத்தை, பாதாளத்தை அவர் ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்போ தூக்கத்தில் தட்டி எழுப்புனா கூட சொல்லணும், இயேசு எப்படி இருக்கிறார். அதில் கொஞ்சம் கூட நமக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகமே வர. இந்த விசுவாசத்தில் சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்துடும்.
நிறைய பேர் பின்மாறி போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் உயிர் தெழுந்ததை நம்பாததுனால, அந்த வல்லமையை நம்பாததுனால, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு, ஒரு கஷ்டம் வந்ததுனால அவர்களால் என்ன செய்ய முடியல, நிலை நிற்க முடியவில்லை. ஆண்டவர் நியமித்த பாதையில் அவங்களால தொடர்ந்து ஓட முடியலை. எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார், எனக்கு வேண்டிய கிருபைகள் அவர் தருவார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அசைவில்லாதவர்களாக இருக்கணும். ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, பக்கத்திலே இருந்து கேட்டவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அதை நம்ப முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இந்த பூமியில் ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் சொன்னப்போ யாருமே அதை பெருசாக என்ன செய்யல, நம்பலை. ஆனால் அவர் சொன்னபடியே கண்ணியின் வயிற்றில் பிறந்தார். அதை மாதிரி இயேசு உயிரோடு எழும்புவேன்னு சொன்னப்போ யாரும் பெருசாக என்ன செய்யல, அதை நம்பலை, எதிர்பார்க்கல. ஆனால் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இப்படி இயேசு சொன்னது எல்லாம் சத்தியம், இயேசு சொன்னது எல்லாம் மாறாதது. அப்போ இந்த இயேசு சம்பந்தப்பட்ட அத்தனையும் விசுவாசிக்கிறதுல நம்ம அசைவில்லாதவர்களாக இருக்கணும். இவங்க அப்படி அசை உள்ளவர்களாக இருந்ததுனால தான் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் முதல்ல நாம் அசைவில்லாதவர்களாக இருக்கிறோமா என்று அறிய விரும்புகிறார். ரெண்டாவது, அன்புள்ளவர்களாக இருக்கிறோமான்னு அறிய விரும்புகிறார். சீமோன் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையும் கேட்குறாரு. மூணாவது தடவை ஆண்டவர் கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 17ஆம் வசனம், 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி கேட்குறாரு? இவங்க எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயின்னு ஏற்கனவே கேட்டார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எதை அறிய விரும்புகிறாரு? நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோமான்னு அறிய விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அவர் பட்டணத்துக்கு வந்தால் பட்டணத்துக்கு வந்துடுவாங்க, கிராமத்துக்கு போனால் கிராமத்துக்கு போயிடுவாங்க, கடற்கரைக்கு வந்தால் கடற்கரைக்கு வந்துடுவாங்க, மலை மேலே போனால் மலை மேலே வந்துடுவாங்க. எங்கே போனாலும் அவரை பின்பற்றிகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சாப்பாடெல்லாம் போட்டு ஆள் அசத்திட்டார் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா இயேசு வர்றதுக்கு முன்னாடியே க்ரௌட் வந்துட்டு, அவர் பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போயிட்டார். பிளான் ஏ மாற்றி பிளான் பிக்கு போயிட்டாருன்னு என்ன உங்களை ஜனங்களை அங்கே தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, அடுத்து பாருங்கள், என்னன்னாலும் பரவாயில்ல. அவர் பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போனால் நாங்களும் ரெடின்னு போட்டு பிடிச்சி வந்துட்டோம். அல்லேலூயா. எங்கேனாலும் வர்றதுக்கு ரெடின்னாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கொஞ்சம் போதிச்சு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது, இது கடினமான உபதேசம்ப்பா, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்டாங்க. அல்லேலூயா. அந்த க்ரௌடை காணும். இந்த க்ரௌடு திடீர்னு பார்த்தா வாழ்க வாழ்க ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னாங்கும். வெள்ளிக்கிழமை சத்தம் போடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவனை சிலுவையில் அறையும்பாங்க. இந்த கூட்டம் எப்போ அன்பாக இருக்குது, எப்போ விரோதமாக இருக்குன்னு நினச்சியாது, தெரியாது. அல்லேலூயா. இந்த கூட்டம் எப்போ சர்ச்சுக்கு வரும், எப்போ சர்ச்சுக்கு வராமல் நிற்கும்னு நினச்சியாது, தெரியாது. இந்த கூட்டம் எப்போ தோத்திரம் சொல்லும், எப்போ தோத்திரம் சொல்லாதுன்னு நினச்சியாது, தெரியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் இருந்து 70 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு 2 பேரை என்ன செஞ்சார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், வழிக்கு எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு ஆண்டவர் அனுப்பி விட்டார். ஆனால் போயிட்டு வந்தாங்க, அற்புதமான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. பேய் பிசாசுலாம் என்ன அழகாக ஓடுது தெரியுமா, உங்கள் பேரை சொன்னோன்னே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா அப்படின்னு ஆகா ஓகோன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா பேய் பிசாசு ஓடுறதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னாலும், பாஸ்டர் வாங்கினா வந்துடுவாங்க, போங்கன்னா போயிடுவாங்க, செய்யினா செஞ்சுடுவாங்க, இது பெருசு கிடையாது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும், பாவத்திலேருந்து விடுபட்டு வாழ உண்மையான ஒரு அர்ப்பணிப்பும் தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக இயேசு சொன்ன ஞான ஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி எடுத்துடணும். அல்லேலூயா. அப்போ தான் அத்தனை பேருடைய பேர் எங்கே எழுதப்படும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலைன்னா எங்கே இடம் கிடையாது, பரலோகத்தில் இடம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, வருவாங்க, ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் என்ன இருக்காது. அப்படி ஒரு டீம் இருக்குது. இன்னொரு கூட்டத்தை 12 பேரை தம்மோடு இருப்பவர்களாகவே கர்த்தர் அழைத்து தெரிந்து கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். இந்த 12 பேர் இயேசு எங்கே போனாலும் போவாங்க.
ஆனால் திடீர்னு அவங்க என்ன சொன்னார் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளங்காது. அவர் ரொம்ப எளிமையாக காக்காவை பாரு, குருவியை பாரு, வயலை பாரு, பூவை பாரு, மேகத்தை பாரு, விவசாயி பாரு, விதையை பாருன்னு தான் சொல்லுவார். அழகாக கதை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஏசுநாதர் மாதிரி யாராலும் நினைச்ச முடியாது, புரிய வைக்கிற மாதிரி பேச முடியாது. ஆனாலும் நம்ம ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விளங்காது. மெதுவாக வந்துட்டு, ரபி எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இந்த ஒரு மாதிரி சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், பக்கத்திலே தான் இருந்து கேட்பாங்க. ஆனால் சத்தியம் என்ன செய்யாது, விளங்காது. ஆவிக்குரிய ஆழங்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. ஆண்டவர் என்ன மனநிலையில் அதை பேசுகிறாருன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது. ஆனால் கூடவே தான் இருப்பாங்க, எங்கே போனாலும் வந்துடுவாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் அந்த மனநிலையை புரிஞ்சு அவர் என்ன பேசுகிறாரு, அந்த சூழ்நிலையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவர் நம்மள்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு, இதெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியாது. இதில் ஒரு 3 பேர் தான், பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க கொஞ்சம் அட்வான்ஸு. எல்லா இடத்துக்கும் 12 பேரை கூட்டிகிட்டு போனாலும் சில குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது 9 பேரை நிறுத்திட்டு 3 பேரை மட்டும்தான் கூப்பிட்டு போவார். எவ்வளோ வீட்டுக்கு உள்ளே போகும்போது நீங்கள் 9 பேர் இங்கே நில்லுன்ட்டார். பீட்ரு, ஜானு, ஜேம்ஸு வா அப்படின்னு கூட்டி போயிட்டார். மறுரூபம் மலைக்கு போகணும், அப்போ பாருங்கள் மீதி ஆள்கள்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இவங்கள 3 பேர் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டார். கெத்செமனே தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணணும், நீங்களாம் இங்கே தங்கிடுங்க, நீ என் கூட வா, 1 மணி நேரம் விழிச்சிரு அப்படின்னு சொல்லி போயிட்டார். அப்போ இவங்களை இன்னும் ஆண்டவர் தன்னோடு கூட நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு என்ன செய்கிறாரு, ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் பாருங்கள், இயேசு வியாகுலப்பட்டு இருக்கிறாரு. அவர் மரண அந்த நேரத்தை நெருங்கினதுனால அவருடைய ஆத்மாவில் பயங்கர துயரமாக இருக்கிறாரு. ஆனால் அவங்களால அதை என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. நல்லா என்ன செஞ்சுருக்காங்க, சூப்பர் டின்னரியா, அல்லேலூயா, கம்பளம்லாம் விரிச்சு போட்டிருக்கு. ஆமாம், நமக்காகவே சுட சுட என்ன செஞ்சுருக்கு, அப்பத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அவர் உங்களில் ஒருத்தன் தான் என்னையை காட்டி கொடுப்பான். அதெல்லாம் பிறவர்கிட்ட யாருன்னு கேட்டு பார்த்தாங்க, ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரில. குடியா 2வது இன்னொரு ஜூஸு, இன்னொரு டம்ளர் குடின்னு என்ன செஞ்சிட்டான், அப்படி உண்ட மயக்கம். அல்லேலூயா. ஆனால் இதில் ஒருத்தன் இருந்தான், யோவான். இவன் தான் யார் மார்பில் சாஞ்சிருந்தான், இயேசுநாதர் மார்பிலே சாஞ்சிருந்தான். இயேசுவின் இதய துடிப்பை கேட்டுகிட்டே இருந்தான். சிலுவைக்கு முன்பாக எல்லாரும் செதறி ஓடிட்டான். இயேசு தொங்கிட்டு இருக்கும்போது சிலுவைக்கு அருகில் தைரியமாக ஒருத்தன் மட்டும்தான் நிற்கிறான். அன்பாக இருக்கிறாயா, அறிய விரும்புகிறார். கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடு, நிந்தனை, அவமானம் ஓடி ஒளிஞ்சிடுறோமா, இல்லை ஏதாவது நன்மை கிடைச்சா மட்டும் அப்படியே ஓடி வர்றோமா? இந்த நாய்க்குட்டிக்கு எலும்பு துண்டை போட்டால், பிஸ்கட்டை போட்டால் பின்னாடியே நிச்சயம் அப்படியே வரும். அந்த மாதிரி ஆண்டவர் ஏதோ ஆசீர்வாதத்தை அப்படியே காட்டி 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 இந்த வண்டியிலலாம் எதையாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, அந்த மாடு இதெல்லாம் வாங்கிட்டு வர முன்னாடி ஒரு புல் கட்டை கட்டி வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போனால் அது என்ன செஞ்சிட்டே இருக்குமா, அப்படி பேர் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, என் இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை அந்த கல்வாரியில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அவரை இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் அதிகமாக நான் நேசிப்பேன். என் வாழ்க்கையில் முதல் இடம் நான் அவருக்கு தான். என் உள்ளத்தில் அவருக்கு தான் அன்பு. என் அன்பு வேறு யாருக்கும் கிடையாது. இயேசுவை மட்டும்தான் நான் நேசிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை பின்பற்றின அநேகர் வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே உள்ள அன்பு மங்கி போயிட்டு, பவுல் சொல்கிறான், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான்பா. அல்லேலூயா. உலகம் கவர்ந்து இழுக்கிறது, இச்சைகள் கவர்ந்து இழுக்கிறது, சிற்றின்பங்கள் கவர்ந்து இழுக்கிறது, உலகம் சம்பந்தப்பட்ட இந்த மண் சம்பந்தப்பட்ட காரியெல்லாம் என்ன செய்யுது, மக்களை இன்னைக்கு கவர்ந்து இழுக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, அன்பாக இருக்கிறோமா அறிய விரும்புகிறார். 3வது ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா அறிய விரும்புகிறார். இந்த 12 பேரையும் கூப்பிட்டு 3 வருஷம் ட்ரைனிங் எதுக்கு, அவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் பூமி எங்கும் இவங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து இவர் போதித்த உபதேசங்களை அவங்கள கைக்குள்ள செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அத்தனை பேரை என்ன செய்யணும், சீஷராக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இவங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆனால் பாருங்கள், பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்ட்டான். டேய், ஏற்கனவே மீனை பிடிச்சி ஒரு மீன் கூட கிடைக்காம எம்டி போட்டாக இருக்கும்போது தான் உடனே நான் வந்து சந்தித்தேன். வலது பக்கம் வலையை போடு அப்படின்னு சொன்னப்போ ராம்புழுவது நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் ஒன்றும் கிடைக்கல, உங்கள் வார்த்தையின்படி போடுறேன்னு சொல்லி போட்டப்போ உனக்கு எத்தனை படகு நிரம்ப, 2 படகு நிரம்ப நான் மீனை கொடுத்தேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அப்போ தான் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பின்பற்றி வா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீ அன்னைக்கு வந்தவன் இன்னைக்கு நீ திரும்ப என்ன செய்யலை, நீ என்னை பின்பற்றி வரல. இந்த 21ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க, 22வது வசனம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மள்ட்ட? நாம் அவரை என்ன செய்யணும்? பின்பற்றி வரணும். அதில் நம்ம அர்ப்பணிப்புள்ளவங்களை என்ன செய்யணும்? இருக்கணும். கொஞ்சம் கூட நம்முடைய அர்ப்பணிப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுமாறக்கூடாது. நம்ம பிரதிஷ்டையை இழந்துடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்ற நம்ம என்னைக்கு இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ அன்னைக்கே நம்மை அவர் பொறுப்படுத்தி கொண்டார். முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் அந்நாள் பரியந்தமும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி நடத்துறதுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. நாம் இடையில என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த பேதர் மாதிரி உருவிட்டு போயிடக்கூடாது. நான் எங்கே போகிறேன்? மீன் பிடிக்க. இவன் போனது இல்லாமல் கூட 7 வரையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவங்க போய் மீன் பிடிச்சாங்க, ஏதாவது கிடச்சிதா? ஒரு மீன் கூட கிடைக்கல. இவங்களாம் மீன் பிடிக்கிறதுக்கு புதுசாக இல்லை, ஏற்கனவே நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான். கடலில் மீன் பிடிச்ச நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உண்டு, பழக்கம் உண்டு. ஆனால் பாருங்கள், இயேசு இல்லாமல் அவங்க போய் செயல்பட்ட போது அவங்களுக்கு எந்த வித பலனும் கிடைக்கல, ஏமாற்றம் தான் கிடைச்சிது. அப்போ அர்ப்பணிப்பில் நம்ம தவறும் போது நம்முடைய பிரயாசங்களுக்கு என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. நம்முடைய முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சிடும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? வருகை பரியந்தமும் அவரை பின்பற்றி நடக்கிற அடிச்சுவட்டில் ஒழுங்காக நடப்போமா? அவர் நமக்கு தந்திருக்கிறார சிலுவையை அதை நம்ம எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வருவோமா? இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க? யாருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க? உண்மையாவா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்களா? அப்போ அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யணும்ல. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும்ல, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும்ல, 1 மணி நேரமாவது விழிச்சிருக்கணும்ல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்ல. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு. அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் நம்ம இருக்கணும்ல. ஆண்டவர் இதெல்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அசைவில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோமா? அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அர்ப்பணிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அறிய விரும்புகிறார். ஏன்னா இயேசு நிற்கிறத அறியாமல் அந்த சீசர்கள் இருந்தப்ப அவருடைய மனதில் இப்படி தான் ஒரு எண்ணம் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் பார்க்கும்போது என் பிள்ளைங்க அசைவில்லாமல் இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன், என் மேலே அன்பாக இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களை என்னை குறித்து சந்தோஷப்படணும், பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் அசைவில்லாதவர்களாய், அன்புள்ளவர்களாய், அர்ப்பணிப்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறத நீங்கள் அறிந்து எங்கள் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வாண்டவரே, அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிற புதிய மாதத்திற்காக நன்றி, வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.